Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் அண்ட் டெஸ்ட்ல பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். ஏற்கனவே பார்த்துட்டோம், நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு. ஃப்ரெண்ட், அதான் நான் இப்போ கொஷின் கேட்கறது ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது தாண்டி இப்போ வாயில கேட்கறது அப்படின்றது நீங்கள் வீட்லேயே யார்கிட்டயாவது நீங்கள் படித்தது புக்கை கொடுத்துட்டு அவங்கள கேள்வி கேட்க சொல்லி நீங்கள் பதில் சொல்லலாம். அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இந்த நீங்கள் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும். வந்து இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்ற அர்த்தம் வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா வீக்லி ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து 200 கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக போடணும். அது நமக்கு இப்போ இருக்கிற டைமில் 2 டெஸ்ட் வந்து போட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த டைமில் இப்போ மார்னிங் வந்து நம்ம 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு 1:45 முடிக்கணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு கண்டென்ட்டை கவர் பண்ணுறதுல தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறது அப்படின்றத அந்த குவிஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணவே முடியாது. அது பண்ணால் என்னன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ என்னால் நம்ம ஏற்கனவே சொன்னதான், ஒரு நாளைக்கு இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா வந்து இப்போ தமிழ் பார்க்குறோம் அப்படின்னா 2 கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி ஜிகேல அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கொஸ்டினாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஜாகிரபி அப்படின் போது மொத்தம் 5 கேள்வி கேட்க போறோம்னா அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய மேக்ஸ் அப்படின்றது இந்த டாபிக்ல இருந்து நமக்கு 2 கேள்வி வரதுக்கான ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால இந்த கேள்வி கேட்டு நீங்க ஆன்சர் பண்றது அப்படின்றது பண்றதுக்கான நேரம் நமக்கு இல்ல. காரணம் என்னன்னா இன்னும் ஒரு 11 வாரங்கள்ல நமக்கு எக்ஸாம் வரப்போகுது வந்து. ஸோ அதனால அதை பண்ண முடியாது. அது முடியாது ஃப்ரெண்ட். அது நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸா டெய்லி டெஸ்ட் ஒரு டாபிக் முடிச்சோன்னே நீங்க ஆப்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணி டெய்லி டெஸ்ட் போடலாம், வீக்லி டெஸ்ட் போடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு, அங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அங்க மார்க் பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு என்கரேஜிங்கா வந்து இருக்கும். ரேங்க் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட். நடந்த டாபிக் அப்படின்றது டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க தான் போய் பண்ற மாதிரி இருக்கும். வந்து நான் இப்ப டெஸ்ட் வைக்கவே முடியாது. காரணம் என்னன்னா நம்ம இப்ப லைவ்ல நம்ம இந்த 3 சப்ஜெக்ட் அப்படின்றது கவர் பண்றதை மட்டும் தான் நான் இப்ப ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க ஆப்ல போய் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து புக்ஸ் பத்தி கேட்டீங்க. புக்ஸ் அப்படின்றது நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட். ஏற்கனவே நம்ம ஓல்டு புக்ஸ் யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய கண்டென்ட் இப்போ நம்ம மார்னிங் பார்த்த அந்த புது தமிழா இருக்கட்டும் அல்லது நம்ம அடுத்து பார்த்த ஜிகே கிளாஸ்லயும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடும். அந்த அப்டேட் பண்ண இது பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ நீங்க அதை அப்படியே புக்ல போய் எழுதிக்கலாம். வந்து புக்கை பொறுத்தவரை நம்ம ஹார்ட் காப்பியா வந்து நம்ம கிட்ட இருக்கிற புக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா A4 சைஸ்ல வந்து குவாலிட்டியா பேப்பர்ல இருக்கு. பிரிண்டிங்கும் நல்ல தரமா இருக்கும். படிக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ்ல இருந்து எல்லாமே வந்து அதனால புக்கை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதனால அப்டேட்டட் கண்டென்ட் அப்படின்றது உங்களுக்கு இப்போ நம்ம பைலிங்கலாவே PDF கொடுத்துட்டு இருக்கோம். அதை பார்த்து நீங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புதுசா வாங்குறவங்களுக்கு அப்டேட்டட் பண்ண புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஃப்ரெண்ட். நீங்க இப்போ புக் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அப்டேட்டட் காப்பி தான் இப்போ உங்க கைக்கு வரப்போகுது. அதை நீங்க இப்போ புக்கோட கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கிளாஸ்லயே நீங்க பார்த்துலாம். ஏன்னா இங்க நடத்துறது புக்ல இருக்கிறதா உங்களுக்கு அப்படியே நான் நடத்திட்டு இருக்கேன். வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஃப்ரெண்ட் வந்து இப்போ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம இப்போ மே இந்த வாரம் இந்த சண்டே அப்படின்றது உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட். வந்து ஸோ அந்த நீங்க ஆப்ல போனீங்கன்னா 2 டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஏற்கனவே வந்து ஏப்ரல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் மார்ச்ல. அதுக்கப்புறம் இப்போ மேல வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கும். அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுலேயே ஷெடியூல் இருக்கும் டீட்டெயிலா. அந்த ஷெடியூல் பார்த்துட்டு நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டாபிக் நீங்க படிக்க டெய்லி டெஸ்ட் போட்டுருங்க. அண்ட் வீக்லி டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் போர்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதை கவர் பண்ணிட்டு நீங்க எழுதலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே டெஸ்ட் ஷெடியூலோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க, புக்கில் வந்து அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா அப்படியே நேரடியாக போயிட்டு நீங்க டெஸ்ட் போட்டலாம் ஃப்ரெண்ட். ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படின்றது ஒரு மாநிலமா இருந்தது ஃப்ரெண்ட். வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சுட்டாங்க. எப்பன்னா 2019 நிர்வாக காரணங்கள் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சுட்டாங்க. அப்ப மாநிலங்களோட எண்ணிக்கை வந்து தெலுங்கானா சேர்ந்ததுக்கு அப்புறம் 29 இருந்தது. இப்போ வந்து 28 குறைஞ்சிருச்சு. பட் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்த யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை எத்தனை இருந்ததுன்னா 7 இருந்தது. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஜம்மு காஷ்மீர் லடாக் சேரும்போது 9 தான் ஆகணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா தாத்ரா நாகர் ஹவேலி டையூ டாமனை ஒன்னா சேர்த்துட்டாங்க, ஒரே யூனியன் பிரதேசம் ஆக்கிட்டாங்க. அப்படி ஆக்கினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை 8 ஆயிருச்சு அப்படின்னு பாக்குறோம். அதான் புக்கை பொறுத்தவரையும் சுந்தர் நீங்க போட்டிருக்கீங்களா அதே தான் ஃப்ரெண்ட். வந்து கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. லைவ் கிளாஸ்ல நம்ம பாக்குற கண்டென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்.
ஃப்ரெண்ட் அதான் இப்போ ஓல்டு புக் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுல வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். நியூ புக் இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது ஓல்டு புக்ல இருக்கிற கண்டென்ட் நம்ம இப்போ சிலபஸ் மாத்திருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டும் பண்ணிருக்கோம். ஸோ அதனால அதை நீங்க ஆட் பண்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட் இருக்கும். யூனிட்டி புக்கு சொல்றீங்களா, ஜியோகிராஃபி சொல்றீங்களா, இப்ப வாங்குற புக்ஸ் எல்லாமே வந்து இப்ப நம்ம இப்ப நான் இங்க என்ன கொண்டு வரணும் அதுதான் ஃப்ரெண்ட் புக்ல இருக்கும். வந்து புக்குக்கும் நம்ம கிளாஸுக்கும் வித்தியாசம் இருக்காது. சூப்பர், தேங்க்யூ அனிதா. வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் வந்து போர்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீ விஜயபுரம் மாத்திருக்காங்க, கரெக்டாக போய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். நான் நடத்துறதுல இருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோகிராஃபி எடுத்துட்டு 5க்கு 5 கேள்வி வந்துடும். சயின்ஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடத்துறதுல இருந்து கண்டிப்பா 3 கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீதி 2 கேள்விக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் பிளஸ் பிவிக்கு பார்த்தோம்னா அங்க 5க்கு 5 போட்டலாம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட், ஷெட்யூல் ஏற்கனவே போட்டிருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். கண்டினியூஸா தான் நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட் ரீசனிங் பொறுத்தவரை பினாக்கல் அப்படின்ற புக்ல இருந்து நமக்கு வந்து லாஸ்ட் குரூப் 2 ஏ மெயின்ஸ்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கமா அவங்க கேட்கறது ஆர்எஸ் அகர்வால்ல இருந்து கேட்பாங்க. அப்போ ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் பினாக்கல் புக் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வரும் ஃப்ரெண்ட். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ கிளாஸ் நான் நடத்த போறேன். என்னுடைய புக் கண்டென்ட் ஸ்கூல் புக்ல இருக்கான்னு கேக்குறீங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் நம்ம புக்ல இருக்கு வந்து, அப்படிதான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா இதுக்கு போயிடலாமா? வாங்க பார்ப்போம். ஸோ கடைசியா நம்ம சால்வ் பண்ணது, நம்ம இன்டராக்ட் தானே பண்ண போறோம் வாங்க. ஸோ கடைசியா நம்ம சால்வ் பண்ணது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து டோட்டலா ஒரு 10 சம் சால்வ் பண்ணிடணும். ஸோ பேசிக்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டேன், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கணும். நீங்க நேரத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 14 பேஜ் போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, 10வது சம் வந்து பாத்தீங்கன்னா 14th பேஜ்ல இருக்கு. அடுத்து இப்ப 11வது சம் அதுல இருந்து கண்டினியூ பண்ண போறோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சார்ட்ல போடுங்க பாப்போம். வந்து ஆன்சர் பண்ணுங்க. ராம் என்பவர் மாதம் ரூபாய் 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகை ஆர்டி மூலம் ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவோம் செலுத்தி வந்தார். 6 வருடம் முடிவில் ரூபாய் 19,656 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனி வட்டி வீதத்தை காண்க அப்படின்றத கேள்வி. பட் கண்டிப்பா போதும் ஃப்ரெண்ட், ஏன்னா நான் எவ்வளவு மேக்ஸிமம் டிஃபரெண்ட் மாடல் எடுத்துட்டு வரேன் வந்து. ஒரே மாடல்ல 4 சம் நம்ம சால்வ் பண்றது இல்ல, டிஃபரெண்ட் மாடல். இதுவரையும் டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வேற மாடல் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து ஒரு 21 மாடல் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது மோர் தென் சஃபிஷியன்ட். இது இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க போயிட்டு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து 25 கொஸ்டின் வந்து வீக்லி டெஸ்ட்ல, அதுக்கப்புறம் ரிவிஷன் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்காங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஹேமாதினா வந்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? போலாமா? ஒண்ணு இல்ல. இப்ப என்னன்னா நம்ம வழக்கமா பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லுவாங்க, இங்க மாசம் போடுறாங்க. ரெக்கரிங் டெபாசிட்னா ஒவ்வொரு மாசமும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து வட்டி ஆட் ஆயிட்டே போகும் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய இது. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா இப்ப 200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாசம் வந்து போடுறாங்க. அடுத்த மாசம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்னொரு 200 ரூபாய் போடுறாங்க. அப்ப 400 ரூபாய்க்கான வட்டி, அடுத்த மாசம் இன்னொரு 200, அப்படியே போட வட்டி ஆட் ஆயிட்டே போகும். சோ அப்ப நம்ம இதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தா ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்தவரையும். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்தவரையும் நம்ம சால்வ் பண்றதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா இது வந்து ஆட் ஆகிட்டே போறதுனால வந்து இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா n into n plus 1 divided by 2 அப்படின்ற ஃபார்முலா தான் நம்ம இது வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ப n வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா n into n plus 1 divided by 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம இந்த மாதிரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு அடிஷனலா என்ன பார்க்கணும்னா மந்த் கொடுத்துட்டாங்க. அதனால மந்த் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப மாத அடிப்படையில தான் கணக்கிடணும். அப்போ ஒரு வருடத்துக்கு எத்தனை மாசம் இருக்கு அப்படின்னா 12 மாசம் வந்து. சோ அப்ப 6 இயர்ஸ் அப்படின்னும் போது 12 மாதம் இன்ட்டு 6 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 72 கிடைக்கும். இந்த 72 தான் என்னன்னா n ஆக்சுவலா.
ஆனா இந்த 72 அப்படின்றது எதோட சேர்ந்து இருக்கு, நம்ம வந்து மந்த்லி கணக்கு கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டிவைட் பை 12 அப்படின்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும். வந்து சோ இப்படி போட்டாதான் நமக்கான எண் அப்படின்னு கிடைக்கும். அப்ப நம்ம இதை எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து மாதம் அவங்க எவ்வளவு செலுத்துறாங்க அப்படின்னா வந்து எண் போட்டாச்சு. அடுத்து P = 200 அப்படின்னு பாக்குறோம். சோ அதுல வந்து 200 ரூபாய் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துறோம். வந்து சோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் என்ன, தனி வட்டி என்ன அப்படின்றத வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எவ்வளவு பணம் வந்து கிடைச்சிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ரிசீவ்டு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னா 19,656 வந்து இப்ப மாசம் 200 ரூபாய் செலுத்துறாங்க அப்படின்னும் போது எத்தனை மாசத்துக்கு, 6 வருஷத்துக்கு. அப்ப 6 வருஷம் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு 6 × 12 72 மாதங்கள். அப்ப 200 × 72 நம்ம போடணும். போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 14,400 வரும். வந்து கரெக்டா 14,400 ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாதம் வந்து 200 ரூபாய் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படின்றது ஏ. வந்து இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு வந்து மொத்தமா கிடைச்சு சரி இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அசல் ஆக்சுவலா சரி மொத்தமா வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட். வந்து இப்ப நமக்கு இங்க சொல்றது வந்து என்னன்னா பிரின்சிபலும் எஸ்ஐயும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அவங்க செலுத்தினது எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு செலுத்திருக்காங்கன்னா 14,400. ஆனா அதை வந்து என்ன பண்ணல, மொத்தமா செலுத்திட்டு 6 வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கால்குலேட் பண்ணல, மாசம் 200 ரூபாய் போட்டு வராங்க. அப்படி போட்டுட்டு வந்து அவங்களுக்கு அவங்க மொத்த பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 14,400 ரூபாய் அப்படின்றது ஓவராலா அவங்க வந்து போட்ட அமௌண்ட். இப்ப அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா P + SI அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 19,656 வந்து அப்ப இதுதான் வந்து அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் இன்ட்ரெஸ்டோட. இப்ப இதுல என்ன பண்ண வரேன்னா 14,400 நான் கழிக்க போறேன். ஏன் கழிக்கிறேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும்னா SI கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓவராலா எவ்வளவு கிடைச்சது அப்படின்னு கிடைக்கும். அப்ப கழிக்கும் போது நாங்க அப்படி 56 கிலோ வந்துருமா, 6ல 4 போச்சுன்னா 2, அப்ப 9ல 4 போச்சுன்னா 5, அப்ப 1 சைபர். அப்ப 5,256ன்றது SI. இப்ப எனக்கு என்னென்ன வேல்யூ தெரியுது பாருங்க. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், P என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், SI என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இதை எடுத்துட்டு வந்து நான் அப்ளை பண்ண போறேன். எப்படி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா n-க்கான ஃபார்முலா n × n+1 டிவைடட் பை 2 அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் RD அப்படின்னா வந்து இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ நான் இதுல எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து அப்ப SI அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டு SI = P × n × n+1 டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறோம். இன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா 100 அப்படின்னு போடுறோம். சரி R போடுறோம், இன்ட்டு R போடுறோம். into R divided by 100 வந்து சோ PNR divided by 100 தான். அந்த n க்கு பதிலா நான் என்ன பண்ணேன்னா n × n+1 divided by 2 ன்னு போட்டேன். இப்போ என்னோட வேல்யூ என்ன 72/12 ன்னு இருக்கு फ्रेंड. இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படினா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் வந்து. சோ அப்ப நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும், SI அப்படினு எடுத்துட்டோம் அப்படினா என்ன வரும் 5256 ன்னு வரும். ஈக்குவல் டு 5256 ஈக்குவல் டு போட்டாச்சு. SI போட்டேன். அடுத்து P என்ன அப்படினா 200 போட்டாச்சு வந்து. அடுத்து n × n+1 அப்படின்னும் போது n என்னது 72 சொல்லியாச்சு வந்து. நான் என்ன பண்ணேன்னா டிவைடட் பை வந்து அந்த 2 × 12 இந்த 12 கீழ கொண்டு வந்தறேன், அந்த 2வையும் போட்டுறேன். ஏனா 2 அப்படின்றது n × n+1 டிவைடட் பை 2 இந்த 2 எடுத்துட்டு வந்து எழுதிறேன். இந்த 72 கீழ இருக்க 12 போட்டேன், இந்த 100ஐயும் நான் எடுத்துட்டு வந்து கீழ போட்டேன். 100 வந்து டிவைட்ல இருக்கும்போது இப்போ மேல என்ன பண்றோம் அப்படினா n × n+1 அப்படினா 72 அப்படின்றத நான் அப்படியே போட்டுறேன். n × n+1 அப்படின்னும் போது 72 + 1 னா என்னது 73 ன்னு வரும் வந்து. போட்டாச்சு. அடுத்து R அப்படின்றத நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப R அப்படியே வச்சுட்டோம். இப்போ இத சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் फ्रेंड. இப்போ சால்வ் பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா ரெக்கரிங் டெபாசிட்னா n வந்து n × n+1 டிவைடட் பை 2 நமக்கு வந்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துரும் அந்த n அப்படின்றது வேல்யூ வந்து 12 × R அப்படினு போடு 72/12 சொல்லி நம்ம கொண்டு வரோம். அப்ப 72 அப்படியே வச்சுக்கலாமா, அப்படியே வச்சுக்க முடியாது, 72 வருஷம் ஆயிடும். அப்ப 12ஆல டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு 6 வருஷம் அப்படின்னு வரும் அது. சோ அப்ப 72/12 நம்ம போட்டோம்னா தான் நமக்கு என்ன ஆகணும், ஒரிஜினலா இங்க என்ன அப்படின்னா கால்குலேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா இந்த ரெக்கரிங் டெபாசிட்னா அடுத்தடுத்த வருஷம் ஆட் ஆயிட்டே போகுது அப்படின்னும் போது அப்ப நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், n × n+1 டிவைடட் பை 2 தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட்டா தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சோ அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா फ्रेंड வந்து ஓவராலா ஒவ்வொரு மாசம் இல்ல, அதனால அந்த மாசத்தை நம்ம இங்க கொண்டு வந்துடுறோம். ஆனா இருந்தாலும் ஓவராலா நம்ம போடும்போது நம்ம கிடைக்கக்கூடிய 72
into 73 divided by 12 போட்டாதான் நமக்கு எக்ஸாக்ட்டா இயர் வந்துரும். சோ அதனால என்ன பண்றோம் 12 அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். வந்து இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிட்டு இத வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ கேன்சல் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போமா வாங்க. இப்போ இந்த ரெண்டு சைபர் அடிச்சா மீதி 2 இருக்கும். வந்து கரெக்ட்டா இப்போ இந்த 2க்கு இந்த 2 வந்து அடிச்சிடலாமா? போய்டுமா? இப்போ 12 இன்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க அடிச்சீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா 6 6 12 72 அப்ப 6 வாட்டி போகுமா? இப்போ இந்த 6 எடுத்துட்டு வந்து 5256ல கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா 6 6 6 8 48ன்னு வரும். 8 வாட்டி போகும். மீதி 4 வந்து 45. அப்ப 6 6 36 6 7 42 வரும். 7 வாட்டி போகும். வந்து அப்ப 45ல 6 7 42 மீதி 3 36 6 6 36 அப்ப 876 வரும். இப்ப இந்த 6 ஆல அடிச்சாச்சு. அடுத்து 73 இருக்கு. இந்த 73 எடுத்துட்டு போயிட்டு 876ல அடிக்கிறோம். அடிச்சீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி போகும்? வந்து 73 × 10னா 730ன்னு வரும். 730 12 அப்ப 2 போட்டீங்கன்னா 730 146 அப்ப 12 வாட்டி போகும். 12 ஆல அடிச்சீங்கன்னா போகும். அப்ப R அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து 12% அப்படி சொல்லி பார்க்கணும். இதுதான் வந்து ஆன்சர் வந்து. சோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றத நிதானமா திருப்பி கூட நான் என்ன பண்றீங்கன்னா நீங்க பாருங்க, இந்த வீடியோ திருப்பி பாருங்க. இல்லைன்னா நான் போட்டதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கரிங் டெபாசிட்னா n = n × n+1 அப்படின்னு போடணும். போட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா வந்து என்னன்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். வந்து முடிஞ்சு. இப்போ P அப்படின்றது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 200 மாசம் செலுத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓவராலா அவங்க எவ்வளவு அமௌண்ட் செலுத்துறாங்க அப்படின்னா பேங்க்ல செலுத்துறாங்கன்னா 14400 ரூபாய் செலுத்துறாங்க. வந்து இப்ப நமக்கு மொத்தமா நம்ம கை கிடைக்கிறது 19656. அப்ப செலுத்துனது 14400 அசல் பேங்க்ல செலுத்துனது. அப்ப அது ரெண்டுத்தையும் கழிக்கும் போது SI நமக்கு கிடைச்சிச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா P தெரியும், N தெரியும், வந்து அடுத்தது SI தெரியும். இப்ப R மட்டும் தான் தெரியாது. அப்ப N வந்து நம்ம என்ன பண்ணணும் n × n+1 / 2 நம்ம போட்டாதான் நமக்கு மாதம் செலுத்துறதுக்கான அந்த N வந்து கரெக்டா இருக்கும். சோ அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோட வேல்யூ என்னன்னா 72/12ன்னு வருது. அப்ப நம்ம அதை கீழே கொண்டு வந்துறோம். 12 அப்படின்றது நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம முடிஞ்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் 72 × 73 n × n+1 மட்டும் நம்ம மேல வச்சுக்கிறோம். சோ அப்படியே நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து R வந்து 12% அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா C வந்து 12% அப்படின்றதா நமக்கான ஆன்சரா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? சோ இது கொஞ்சம் டஃபான கணக்கு தான். ஆனா இந்த கணக்கு வந்து கேட்டிருக்காங்க. TNPSC ஆல்ரெடி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ அதனால தான் உங்களுக்கு வந்து இங்க வந்து क्वेश्चन வந்து வச்சிருக்கோம். இந்த மாடல் வந்து எக்ஸாம்ல அப்கமிங் எக்ஸாம்ல கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி பார்க்கறோம். வந்து அடுத்து क्वेश्चन போலாமா? நம்ம ஈஸியான சம்ஸ்ல 10 சம் போடுறது அப்படின்னு முக்கியம் இல்ல. டிஃபரெண்ட் மாடலா நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். சூப்பர் ஃப்ரெண்ட் வந்து கவி, ஹேமாதீனா, கனகா ஆன்சர் கரெக்டா பண்ணிட்டீங்க. வெரி குட். 12. அடுத்து ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி வீதத்தில் பிக்கு 15000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25000 ஒரு கைகடிகாரமும் தருகிறார் எனில் கைகடிகாரத்தின் விலை என்ன? இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் வந்து வட்டி கொடுக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 15000க்கு வட்டி வந்து ஒரு 10000 கொடுத்துட்டாரு. ஆனா கூடுதலா ஒரு கைகடிகாரம் கொடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கைகடிகாரத்தோட விலை அது வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பணமா கொடுக்காம கைகடிகாரமா கொடுத்து மேட்ச் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க என்ன கேக்குறாங்கன்னா கைகடிகாரத்து விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க வந்து. சோ அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒண்ணுன்னா எழுதுவோம். சோ P அப்படின்றது அசல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு வந்துன்னா P வந்து அப்படியே எழுதலாமா? P அப்படி அசல் வந்து பாத்தீங்கன்னா 15000 அப்படின்னு பாக்குறோம். இது கொடுத்திருக்காரு வந்து வட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு வந்து ஆண்டு ஒன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14%. சார் அப்படின்றது 14% கொடுத்துறாங்க. வந்து N அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து 6 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. வந்து இப்ப நம்ம क्वेश्चन என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் மொத்தமா கொடுக்கறது அப்படின்றது 25000 அப்படின்னு பாக்குறோம். வந்து இப்ப நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துற போகுது. வந்து சோ அந்த மெத்தட்லயும் போலாம். அப்ப ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா SI = வந்து P வந்து பாத்தீங்கன்னா 15000 அப்படி போட்டுக்க வேண்டியதான். N அப்படின்றது 6 போட்டுக்க வேண்டியதான். R அப்படின்றது 4ன்னு போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் வந்து டிவைடட் பை 100 அப்படி சொல்லி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்துடும். வந்து என்ன ஆன்சர் வருது போட்டீங்களா? போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே இப்போ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாமா?
அடிச்சோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ண வேண்டியதான். அடுத்து என்ன சார் இன்னும் ஒருத்தர் போடலையா? வெரி குட், சூப்பர். 2600 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அப்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட். காயத்ரி ஓகேவா? கவி அண்ட் மனோஜ்குமார் கேட்ட ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படி சால்வ் பண்ணி மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர் வந்து. இப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து 6 × 100 அப்படின்னு நம்ம எடுத்துட்டு கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி விகிதத்தில் பிக்கு 15,000 கடனாக கொடுக்கிறாள் வந்து 6 ஆண்டுகளுக்கு பின் வந்து பி ஆனவர் ஏக்கு வந்து 25,000 ஒரு கைகடிகாரமும் தருகிறார் எனில் கைகடிகாரத்தின் விலை என்ன அப்படின்றத வந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஸோ இப்போ இந்த மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெருக்குனீங்க அப்படின்னா 27,600 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் வந்து டோட்டலா வந்து. ஸோ அப்போ நமக்கு வந்து 25,000 கொடுத்துட்டாரு வந்து. அப்ப மீதி வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கைகடிகாரத்துல அப்ப 25,000 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா வந்து நமக்கு 2,600 அப்படின்னு வரும் வந்து. ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆன்சர் வந்து ஏ அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. நம்ம இதை வேற மாதிரி எப்படி போடலாம் அப்படின்னா வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 15,000 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். 15,000 நம்ம 100% நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அடுத்து 14% வட்டி வந்து. அப்ப 14% வட்டி 6 ஆண்டுக்கு அப்படின்னா 14 × 12. ஸோ அப்ப 14 × 6 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 84 கிடைக்கும். அப்ப 84 அப்படின்றது என்னது இன்க்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அப்ப 184% அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் வந்து. அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் வந்து இப்ப 100% வந்து பாத்தீங்கன்னா 15,000 அப்படின்னு போட்டாச்சு. அப்ப 184% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலா நம்ம இன்னொரு மெத்தடும் போலாம். 84% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது என்னன்னா இந்த 15,000 84% என்ன அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடும் போலாம். அல்லது பிஎன்ஆர் மெத்தட்லயும் போலாம். ஏன்னா இதுலயே நம்ம அப்ளை பண்ணி கொண்டு போலாம். ஸோ இந்த மெத்தட்ல போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிப்ரோக்கல் அப்படியே போட்டு நம்ம போட்டுடலாம். இப்ப 184 டிவைடட் பை 100 இன்ட்டு வந்து 15,000 அப்படி சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அப்படியே போட்டு போயிடலாம். இப்ப 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சிடலாம். இப்ப 150 184 பெருக்குனாலும் நமக்கு 27,600 சொல்லிட்டு இப்படியும் வரும். அல்லது இந்த மெத்தட்ல போனீங்கனாலும் இதே ஈஸியா தான் இருக்கு. இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் வந்து. அடுத்து 13வது கணக்கு வந்து ஓகேங்களா. அடுத்து ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் ரூபாய் 920 மாறுகிறது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன அப்படின்றத கேள்வி வந்து. ஓகே ஃப்ரெண்ட் ஆன்சர் 800 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆகுதுன்னா 920 ஆகுது. அப்ப 920ல 800 ரூபாய் போச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 120 வந்து. எத்தனை வருஷம்? 3 வருஷம் சொல்லிட்டாங்க. அப்ப 3 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 40 ரூபாய் அப்படின்னு பாக்குறோம் வந்து. இந்த கால்குலேஷன் கூட நமக்கு வேண்டியது இல்லை. ஏன்னா என்ன கேட்கறாங்கன்னா 3% அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 800 ரூபாய் வந்து 920 ரூபாய் ஆகுது 3 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல வந்து என்ன 3% வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. 3% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சைபர் அடிச்சீங்கன்னா 10%, இன்னொரு சைபர் அடிச்சீங்கன்னா 1%. அப்ப 3 × 8 24 பாக்குறோம். அப்ப 24 அப்படின்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்ப 3 வருஷத்துக்கான வட்டி அப்படின்னு போட்டீங்கன்னா 72ன்னு வரும். இந்த 72 எங்க எடுத்துட்டு போய் ஆட் பண்ணணும் அப்படின்னா 920ஓட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்னு பாக்குறோம் வந்து. போட்டீங்களா? ஆன்சர் வந்துருச்சா? நேரத்துக்கு போட்டிருக்கணுமே. $992. ஓகேங்களா? அடுத்த கணக்கு போயிடலாமா? ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். அப்படியே கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கரெக்டா போட்டுருவீங்க. எஸ் கவி கரெக்ட். அடுத்து ஒரு ஆண்டிற்கு X% வட்டி விகிதத்தில் X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி விகிதமானது ரூபாய் X எனில் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்கிறேன். அசல் தெரியாது. அப்ப P நம்ம அப்படியே வச்சுக்கலாம் வந்து. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆண்டிற்கு X வட்டி விகிதத்தில் X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி விகிதம். அப்ப X ஆண்டுகள் X அப்படியே போட்டுக்கலாமா? அடுத்து X வட்டி விகிதம் X அப்படியே போட்டுக்கலாமா வந்து. X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது ரூபாய் X எனில் தனி வட்டி வீதம் ரூபாய் X சொல்லிட்டாங்க. அது X சொல்லிட்டாங்க தனி வட்டி டிவைடட் பை 100 போட்டாச்சு. ஓகேவா?
இப்ப மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், வந்து இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கு அடிச்சிடலாமா, வந்து இப்ப px டிவைட் பை 100 இருக்கா. இப்ப அடுத்து நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் போடலாம் அப்படின்னா, அப்ப p இங்கே வச்சுக்கலாம். அப்ப 100 மேல போமா, அப்ப x கீழே வருமா, அப்ப 100/x அப்படின்றதான் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் என்னன்னா பி தான், இங்க அந்த இன்ட் சிம்பிள் வந்துடக்கூடாது வந்து. அப்ப 100/x அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதான் அதுக்கான ஆன்சர் அப்படிங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அப்படியே நிதானமா படிச்சுட்டு அப்படியே ஒன்னொன்னா எழுதுங்க. எழுதிட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும் ஃப்ரெண்டு. அடுத்து 15வது கிடைக்கும். 16,000 தற்போதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைந்தால் எத்தனை ஆண்டுகள் அது தற்போதைய மதிப்பில் பாதி மதிப்பாகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் வந்து. அப்ப கொஸ்டின் பார்த்தாவே தெரியுது 10% வந்து. இப்ப 100% அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா 16,000 வச்சுக்கோங்க வந்து. அப்ப பாதியா குறைனா என்னது 50% ஆகணும் வந்து. அப்ப 50% ஆனா என்னது 8,000 ஆகணும். 8,000 எத்தனை வருஷத்துல ஆகும்னு கேள்வி கேட்கறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது. அப்ப ஒரு வருஷம் 1,600 ரூபாய், அடுத்த வருஷம் 1,600 ரூபாய், அடுத்த வருஷம் 1,600, அப்படியே குறைஞ்சிட்டே போகும்போது அப்ப எத்தனை வருஷத்துல வந்து இதை வந்து 50% வந்து ஆகும் வந்து. அப்ப வருஷம் 10% குறையுது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இப்ப 10% அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1,600 ரூபான்னு இருக்கும் வந்து. எப்ப இது வந்து 8,000 மாறும் அப்படின்னா இது இன்ட்டு 5 போட்டா ஆகுது. அப்ப இது இன்ட்டு 5 போட்டா தான் ஆகும். அப்பதான் வந்து 1,600 இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 1000 இன்ட்டு 5 5,000, 600 இன்ட்டு 5 போட்டா 3,000, 5,000 பிளஸ் 3,000 8,000. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த 5 வருஷம் அவ்வளவுதான். முதல் வருஷம் ஆமா 100/x எஸ் கரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ்குமார் கவி அண்ட் ஓகே ஃப்ரெண்ட். சோ அப்ப 5 நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 8,000 வந்து மாறுது. 10% குறையுது, குறைஞ்சு அதை போட்டு காமிச்சிருக்கேன். அப்ப 100% 50% ஆகுது அப்படின்னும் போது 10% குறையுது அப்படின்னா 5 வருஷத்துல குறைஞ்சு அப்படி பார்க்கிறோம். அதான் ஆன்சர் வந்து. சாரி மேம், இங்கே மிஸ்டேக் பண்ணனா. ஓகே ஓகே ஆமா, மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 150 6 14. ஓகே ஃபைன், டைரக்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்டே நமக்கு கிடைச்சிருது. ஓகே ஓகே ஆமா. அப்போ வந்து நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னா 12,600. ஓகே ஓகே தேங்க்யூ வந்து. அமௌண்ட் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 27,600 வரும். ஓகே ஆமா ஃப்ரெண்ட், எஸ் தேங்க்யூ. ஏமா அடுத்த கொஸ்டின். இப்ப இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் அப்படின்னு வந்துடும் வந்து. அடுத்த கொஸ்டின் போலாமா? 14வது கொஸ்டின் வந்து, ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறேன். இப்ப என்ன பண்றாருன்னா 20,000 வாங்குறாரு 5 வருஷத்துக்கு, அது 4.5% தனி வட்டியில் கடனை. 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்றத கேள்வி வந்து கேட்கிறேன். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட சேர்த்துக்கணும், சேர்த்துட்டு போட்டுட்டு போயிட வேண்டியதான். இப்ப 20,000 இருக்கு அப்படின்னா நம்ம யூனிட்டரி மெத்தட்ல போனோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், 20,000 இருக்கு. 20,000 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 4.5 சொல்லியாச்சு ஒரு வருஷத்துக்கு. அப்ப 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு, 5 நாள் 20, 5 × 0.25 22.5% அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப எவ்வளவு வந்து வட்டி செலுத்த போறாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் செலுத்த போற வட்டி வந்து 22.5% வந்து இதான் ஒரு வட்டி வந்து செலுத்த போறது. இப்ப ஒரு சைபர் அடிச்சீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா 10% ஆயிடும். அப்ப 2,000 ஆயிடும். இப்ப 22.5% அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 10% 2,000, இன்னொரு 10% 4,000 வந்து 2.5% அப்படின்னா 10,000த்துல வந்து 2,500. அப்ப 10,000 10,000 2,500 அப்படின்னா எவ்வளவு வரும்னா 22,500 அப்படின்னு பாக்குறோம். கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 10,000, அடுத்த வருஷமும் சரி என்னன்னா இப்ப 10% அப்படின்னா வந்து 2,000 ஃப்ரெண்ட். அப்ப நம்ம வந்து முத வருஷம் 2,000, அடுத்து ஒரு 2,000, 2.5% அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த 2,000த்துல 2.5% அப்படி சொல்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வந்து. சோ அப்ப இப்ப ஒரு நிமிஷம், 2,000 வந்து பாத்தீங்கன்னா 10%, அடுத்து ஒரு 2,000 10%, அடுத்து இன்னொரு சைபர் அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா 1% வந்துடும். அப்ப 2.5% அப்படின்னா ஒன்னு வந்து 200 ரூபாய்னா 2.5% 500 ரூபாய் வந்துடும். அப்ப நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4,500 அப்படி பார்க்கணும். சோ அப்ப அவர் மொத்தமா செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு வரும் அப்படின்னா வந்து 20,000 இந்த 4,500 சேர்த்தீங்க அப்படின்னா 24,500. இந்த மெத்தட்ல போடலாம் வந்து. இந்த மெத்தட்ல போடலாம். இந்த மெத்தட்ல போடலாம்.
அப்படி இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிஎன்ஆர் மெத்தட்லயும் நம்ம போகலாம். இது டக்குன்னு ஆன்சர் கொண்டு வரதுக்காக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சைபர் அடிங்க 10% 2000 போட்டாச்சு. அப்ப இன்னொரு 10% 22.5% 2000 போட்டேன். இன்னொரு சைபர் அடிச்சீங்கன்னா 200ன்றது 1%, 2% 400, 0.5 100, அப்ப 500 அப்படியே போட்டு போயிடலாம். வந்து ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இப்போ பிஎன்ஆர் மெத்தட்ல போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது எஸ்ஐ ஓட சேர்த்து நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் எஸ்ஐ தான் கண்டுபிடிக்கணும். வந்து இப்போ 20000 இருக்கு. 20000 பி வந்து இன்ட்டு வந்து என் அப்படின்றது எத்தனை வருஷம் அப்படின்னா 5 வருஷம். வந்து ஆர் எவ்வளோனா 4.5 டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து. ஸோ அப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 சைபர் அடிச்சாச்சு. வந்து இப்போ நம்ம போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 200 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 1000 வரும். வந்து இப்போ இந்த 1000 இன்ட்டு 4.5 போடணும். வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 இன்ட்டுனா 4500 அப்படின்னு வரும். வந்து அப்போ 4500 அப்படின்றது நமக்கான இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 20000 சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம்னா தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஏ அப்படின்னு வரும். அப்போ ஏ அப்படின்றது 20000 வந்து பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 அப்படின்றத நம்ம சேர்க்கணும். சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 24500 அப்படின்றது நமக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். வந்து ஓகேங்களா ஃப்ரெண்ட்? ஸோ அடுத்து 17வது கணக்கு. வந்து ஸோ என்னடா 1500க்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.5 எனில் வட்டி விதங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்றதா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வந்து சோ இப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிடைக்கிறது 4500 ஃப்ரெண்ட். இந்த மெத்தட்ல போனீங்கன்னா 4500 வரும். இந்த மெத்தட்ல போனா 4500 வரும். சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? வந்து அடுத்த கொஸ்டினுக்கான டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி விகிதங்கள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதா கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அப்படியே ஃபார்முலாவை ஜஸ்ட் எழுதி போட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளா போயிட்டே இருக்கலாம். வந்து இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500க்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.50 எனில் வந்து வட்டி விகிதங்களின் வித்தியாசம் என்ன? அப்ப 2 வட்டி வீதம் இருக்கு, என்னன்னு தெரியாது. அப்ப R1 R2 நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஒரு வட்டி வீதம் R1, இன்னொன்னு R2 வந்து என்னன்னு தெரியாது, எடுத்துக்க போறோம். ஆனா இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி காமிச்சிடறேன். வித்தியாசத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா -R1 -R2 அது என்ன சொல்றாங்க அப்படின்னா 13.50 காசா வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எது அப்ளை பண்ணும்போதுனா பிஎன்ஆர்ல அப்ளை பண்ணும்போது சோ அப்ப டிஃபரன்ஸ் அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பி அசல் அதேதான், மாற போறதுல. ஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. ஆண்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து. சோ அப்ப பி அப்படின்றது 1500 தான், அது மாறாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும்னா PNR1 divided by 100 minus PNR2 divided by 100. அப்ப ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா 13.50 சொல்லிட்டாங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், பிரச்சனையே இருக்காது. வந்து இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. என்ன சப்ஸ்டியூட் பண்ணீங்க? பி அப்படின்றது 1500 ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. வந்து என் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். இப்போ எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1500 வந்து இன்ட்டு 3 இன்ட்டு R1 டிவைடட் பை 100 மைனஸ் அதே 1500 வந்து இன்ட்டு 3 இன்ட்டு R2 டிவைடட் பை வந்து 100 வந்து ஈக்குவல் டு 13.50 அப்படின்னு நம்ம போட்டுக்க போறோம் ஃப்ரெண்ட். வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? காமனா இருக்குது வெளியே எடுத்துடலாமா? வந்து இப்போ வெளியே எடுக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப அடுத்த ஸ்டெப் நான் இங்க இருக்கிறத நம்ம அப்படியே அங்க போடுறேன். இப்போ அந்த 3 × 1500 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 4500 வரும். கீழே 100 இருக்கு வந்து. சோ அப்ப நம்ம 4500 வந்து என்ன பண்ணோம்? இன்ட்டு வந்து R1 டிவைடட் பை 100 வந்து மைனஸ் வந்து அதே 4500 இன்ட்டு R2 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 13.50 வருது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனா இருக்கிறத முதல்ல வெளியே எடுத்தலாம். இதுலயும் வந்து அப்படி வெளியே எடுத்தீங்கன்னா 4500 சின்னதா எழுதிட்டேன்னா இப்ப 4500 டிவைடட் பை 100 இப்ப காமனா வெளியே எடுத்துட்டேன். R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 13.50 எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்றேன்? இதை எடுத்துட்டு போய் நீங்க மல்டிபிள் பண்றேன். பண்ண என்ன ஆகும்னா 4500 R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 13.50 இருக்கு. இதை எடுத்து மல்டிபிள் பண்ணா புள்ளிக்கு அப்புறம் 2 50 அப்படியே சேர்த்துக்கலாம். 13.50 அப்படியே வந்துடும். ஏன்னா 13.50 இருக்கு. இப்ப 100ஆல பெருக்கீங்கன்னா 1300 வந்து மாறும். அது 0.50 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படி 2 ஸ்தானம் தள்ளி அப்படியே போயிடும். வந்து இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். என்ன கேன்சல் பண்றது அப்படின்னா இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடறேன். வந்து இப்ப R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 135 டிவைடட் பை 450 அப்படின்னு இருக்கு.
இப்போ என்ன பண்ணுவோம், டிவைட் ஆகாது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், புள்ளி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்டே புள்ளி வச்சுட்டேன். புள்ளி வச்சுட்டு அப்ப 1350 இருக்கு. அப்ப 1350 அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா சைபருக்கு சைபர் போயிடும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப மீதி 135 டிவைட் பை 45 இருக்கு. எத்தனை வாட்டி இது வந்து போகும் அப்படின்னா 45ஆல நீங்க வந்து மல்டிபிள் பண்ணி 3 வாட்டி போகும், அப்படியே வந்துடும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0.3% அப்படின்னு பாக்குறோம் வந்து. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து சி அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், இந்த ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்னு பாக்குறோம் வந்து. போட்டீங்களா, ஆன்சர் வந்துச்சா? வெரி குட். சிவசந்தியா, மனோஜ்குமார், கவி ஆன்சர் வந்துருச்சு. சூப்பர் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்த கொஸ்டின் போலாமா? 18வது கேள்வி. அது சப்போஸ் போட தெரியாதவங்க, கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க 2-3 வாட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து வந்துடும். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு குறிப்பிட்ட அசலானது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க வந்து. ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 100 ரூபான்னு வச்சுப்போம். அது என்ன ஆகுது அப்படின்னா 8% எத்தனை ஆண்டுகளை 3 மடங்கு ஆகும்னு கேட்கறாங்க வந்து. ஸோ அப்ப 3 மடங்குன்னா என்னது, 300 ரூபாய் ஆயிருது வந்து. எவ்வளவு பர்சன்டேஜ்ல அப்படி சொல்லி கேட்கறாங்க. கொஸ்டின் வந்து கேட்கறது என்னது, எவ்வளவு பர்சன்டேஜ்ல, சரி எத்தனை ஆண்டுகள்ல 8% வட்டின்னு கேட்கறாங்க. இப்ப 100 ரூபாய் அப்படின்றது 300 ரூபாய் ஆகுது. அப்ப வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் அப்படின்னு பாக்குறோம். கரெக்டா? 200 ரூபாய் வட்டி வந்து 3 மடங்கு ஆகுதுன்னா 100 ரூபாய் 300 ரூபாய் ஆயிருச்சு. வட்டி எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 200 ரூபான்னு பாக்குறோம். எத்தனை பர்சன்ட் அப்படின்னு பார்த்தா 8% அப்படின்னு பாக்குறோம். அப்ப 200 டிவைடட் பை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 8 அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா ஆண்டுகள் 25 ஆண்டுகள், அவ்வளவு முடிஞ்சு. அப்ப 25 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வருது. இல்ல நமக்கு இதை அப்படியே கணக்கா போடணும் அப்படின்னா போடலாம். அப்ப பிஎன்ஆர் அப்படின்னு பி ஒரு குறிப்பிட்ட அசல் நம்மளே என்ன பண்ணலாம், அசீவ் பண்ணிக்கலாம். 100 ரூபான்னு எடுத்துக்கலாம் வந்து. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் ஆகுது 3 ஆண்டுகள்ல. அப்ப ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு வந்து 300 ரூபாய் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பி 100 ரூபாய் இல்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், எஸ்ஐ வந்து எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு, இதுல வந்து நான் 100 ரூபாய் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன் பிளஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு 300ன்னு போடுறேன் வந்து. அப்ப எனக்கு எஸ்ஐ எவ்வளவு வரும் அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இந்த பக்கம் கழிஞ்சுன்னா 200 ரூபான்னு வரும் வந்து. இப்ப பி கண்டுபிடிச்சாச்சு, நம்மளே பி அசீவ் பண்ணியாச்சு, எஸ்ஐ போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம், ஆர் வந்து 8% அப்படின்னு போட்டாச்சு வந்து. இப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும், பி என்ஆர் டிவைடட் பை 100 போடணுமா, போட்டீங்கன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு போடணும் வந்து. அப்ப இந்த ஸ்டெப் போட்டீங்க அப்படின்னா எஸ்ஐ வந்து என்னது 200 ரூபாய் போட்டாச்சு வந்து. பி எவ்வளோனா 100 ரூபாய் போட்டாச்சு வந்து. இன்ட்டு என் எத்தனை ஆண்டுகள் தெரியாது, ஆர் வந்து எவ்வளோ 8% தெரியும் வந்து. டிவைட் பை 100ன்னு போடுறோம் வந்து. இப்போ என்ன பண்ணோம், கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம், இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சிடலாமா வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 200 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு என். அப்ப என் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ல கண்டுபிடிக்கணும். அப்ப என் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகள் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இவ்வளவு ஸ்டெப் போறதுக்கு போல என்ன பண்ணலாம், சிம்பிளா அப்படி போட்டு போயிடலாமா வந்து, ஈஸியா இருக்குல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிச்சு அதை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம். இப்ப 100 ரூபாய் 300 ரூபாய் ஆகுது. அப்ப எஸ்ஐ என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ வந்து 200 ரூபாய் கிடைக்குது. அப்ப என்னன்னா 200 ரூபாய் கிடைக்கிற எஸ்ஐ அப்படின்றதுல வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா வந்து 8% சொல்றாங்க. அப்ப 8% அப்படின்றது வந்து 200ல எத்தனை 8% இருக்கு அப்படின்னா 20. ஏன்னா தனி வட்டி தானே வந்து, ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஆட் ஆகிட்டே போகும் இன்ட்ரெஸ்ட். அப்ப 8% அப்படின்னும் போது எத்தனை 8% அதுல வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா 25 8 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப 25 8னா ஒரு ஆண்டுல என்ன கிடைக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ரூபாய் கிடைக்குது. அதை 8% பாக்குறோம். 100 ரூபாயில 8 ரூபாய் அர்த்தம். அப்ப 200ல வந்து எத்தனை 8 இருக்கும் அப்படின்னு பாக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 25 ஆண்டுகள் கிடைக்குது. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம 3 மடங்கு ஆகுதுன்னா அது 200 ரூபாய் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாக்குறோம். தனி வட்டின்னு பாக்குறோம். அந்த தனி வட்டியில எத்தனை 8 இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டு, இப்ப 100ல 8% அது 8 ரூபாய் தான். அப்ப எத்தனை 8 இருக்குன்னு நம்ம போட்டோம்னா 25 ஆண்டுகள் அப்படி சொல்லி பாக்குறோம் அப்படி. அப்ப 25 ஆண்டுகள் அப்படின்றத ஆன்சர் அப்படி பாக்குறோம். இந்த மாதிரி போடலாம், இப்படி போடலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஆன்சர் வந்துச்சா? சூப்பர். கவி, லீலா, கணக்கா ஆன்சர் பண்ணீங்க. ஓகே ஃப்ரெண்ட். அடுத்து 19வது கணக்கு. ஒரு அசல் தொகை 2 ஆண்டுகளில் தனி வட்டியுடன் 1/9 ஆகும் போது வட்டி விகிதத்தை கண்டறியும் அப்படின்றதா கேள்வி கேட்டிருக்கேன் வந்து. ஒரு அசல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து தனி வட்டியோட 1/9 ஆகும் போது வட்டி விகிதத்தை, தனி வட்டியுடன் 1/9 ஆகும் போது வட்டி விகிதத்தை கண்டறியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 1/9ன்றாங்க அசல்ல வந்து. இப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பிஎன்ஆர் அப்படின்றத நம்ம போடுவோம். இப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100.
இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு அசல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரியாது, அதனால பி அப்படி வச்சுக்கிறோம். வந்து என் மட்டும் கொடுத்துட்டாங்க, அதுல 2 வருஷம் போட்டுக்க வேண்டியதான். இப்ப எஸ்ஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்ஐ அப்படின்றது வந்து அசல்ல என்ன சொல்றாங்க 1/9ன்றாங்க. இப்ப அசல் வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து 90 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து 1/9னா எவ்வளவு வரும், வந்து 10 ரூபான்னு வரும் வந்து. சோ அதுதான் சொல்றேன். இப்ப இதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோமா, பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா, வாங்க பாருங்க. இப்ப எஸ்ஐல வந்து என்ன பண்ணலாம், பி இன்ட்டு 1/9 போடலாமா, ஈக்குவல் டு பி அப்படியே வச்சுக்கிறேன். என் அப்படின்றது 2 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க, அதனால என்ன பண்றோம், எண்ணை மட்டும் நம்ம 2 ஆண்டுகள் சொல்லிட்டு இப்ப நம்ம அங்க போட்டுக்கிறோம் வந்து. அப்ப என் அப்படின்றது 2 ஆண்டுகள் அப்படின்னு போட்டாச்சு வந்து. ஆர் அப்படின்றது தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 100ன்னு போட்டாச்சு வந்து. இப்ப என்ன பண்ணலாம், பிக்கு பி கேன்சல் பண்ணிடலாமா, பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த 2 வந்து 100 அடிச்சுன்னா 50ன்னு வரும் வந்து. இப்ப நம்ம இந்த 50 இந்த பக்கம் எடுத்துட்டு வரோம், அப்ப 50 டிவைடட் பை 9ன்னு போடுறேன் வந்து. அப்ப ஆர் வந்து இப்ப நம்ம ஆர் அப்படின்றது வந்து 9 அடிச்சீங்கன்னா 9 5 எவ்வளவு ஆச்சு, 45, மீதி 5 இருக்குமா, அப்ப 5/9%. இதுதான் வந்து ஆன்சர். ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து இதுதான். அவங்க கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிடணும் ஃப்ரெண்ட் வந்து. எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து அப்படியே அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்ப ஆன்சர் என்னப்பா அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 5/9% அப்படி சொல்லி பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா, அடுத்து 20,000 வந்து ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 9/4 மடங்காக வட்டி விகிதத்தை கண்டறியும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இப்ப 9/4ன்னு போடுறோம். இப்ப நீங்க இதை வகுத்தீங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா 4 விட எத்தனை பங்கு அதிகமா இருக்குன்னா இன்னொரு 5, 4 விட எத்தனை பங்கு அதிகமா இருக்குன்னா இதை அப்படியே வகுத்தரலாம். வகுத்தீங்கன்னா எத்தனை வாட்டி போகும், 2 வாட்டி போகும் வந்து. 2 நாள் 8, மீதி வந்து 1 இருக்கு, போகாது, புள்ளி வச்சுக்கிறேன். அப்ப 10 எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி போகும். அதுக்கப்புறம் என்னன்னா 2 இருக்கும், அப்ப 2 வந்து 0 சேர்த்துனா 5, அப்ப 2.25 மடங்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப 2.25 மடங்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு அசல் வந்து 2 வருஷத்துல ஆகுது அப்படின்னு பாக்குறோம். கரெக்டா, இப்ப ஒரு அசல் வந்து 2 வருஷத்துல இந்த மாதிரி ஆகுதுன்னு பாக்குறோம். அப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 5.5/9 வரணும் வந்து. ஒரு அசல் வந்து என்ன ஆகுது 2.25 மடங்கு ஆயிடுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப 100 ரூபாய் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2.25 மடங்கு அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும் வரணும்ல. அப்படி மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும் வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட வேண்டியதான் அப்படியே. அப்ப 225 ரூபாய் ஆகுது வந்து. சோ அப்ப 100 ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆகுதுன்னா 225 ரூபாய் ஆகுது வந்து. என்ன சொல்றாங்கன்னா 2 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. அப்ப வட்டி எவ்வளவுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 ரூபாய் வட்டி. கரெக்டா வந்து 125 ரூபாய் வட்டி. அப்ப 2 ஆண்டுகள் 2ஆல வகுத்துறணும், அவ்வளவுதான். வகுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 60 ரூபாய் புள்ளி 60 அப்புறம் 2 ரூபாய் 50 காசு வரும். சோ அப்ப நீங்க வகுத்தீங்கன்னா 62.5 வரும். அப்ப 62.5 அப்படின்றது என்னன்னா அதுதான் பர்சன்ட். ஏன்னா 100 ரூபாய் எடுத்துட்டோம்ல, அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 62.5, இன்னொரு வருஷத்துக்கு 62.5, ரெண்டுத்துக்கு கூட 225 ரூபாய் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 62.5. இதுதான் வந்து ஷார்ட்கட் ஃப்ரெண்ட் வந்து. எஸ் ஃப்ரெண்ட் வந்து அனிதா கரெக்டா போட்டிருக்கீங்க. ஓகே சூப்பர். சோ அப்ப ஷார்ட்கட்ல போடுறது அப்படின்னா இப்படிதான் போடணும், புரிஞ்சுக்கிறது இப்படிதான் முடியும். அப்ப 9/4 மடங்கு ஆகுது அப்படின்னு பாக்குறோம். வட்டி விகிதத்தை கண்டறியும். ஒரு அசல் ஒரு தொகை 2 ஆண்டுகள்ல வந்து. அப்ப மடங்கு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா 2.25 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 100 ரூபாயில 2.25 225 ரூபாய். அப்ப வட்டி என்னப்பா அப்படின்னா 125. அப்ப 125 நம்ம டிவைட் பை 2ன்னு போட்டா ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 62.5 வருது. அந்த 62.5 100 ரூபாய் எடுத்துக்கிறோம், 100%. அப்ப 62.5% அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதான் ஆன்சர் வந்து. இல்ல நம்ம இதை வந்து பிஎன்ஆர்ல போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அசல் வந்து நம்மளே என்ன பண்ணணும்னா பி அப்படின்னு 100 ரூபாய் எடுத்துக்கிறோம் வந்து. இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்றது எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா வந்து 225 ரூபாய் கிடைக்குது வந்து. 2.25 நம்ம போட்டுக்கிறோம் வந்து. அப்ப நம்ம எஸ்ஐ என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 125 ரூபாய் இதுல கழிக்கிறோம். ஏல வந்து பிஏ கழிச்சிங்கன்னா அதை எஸ்ஐ 125 ரூபாய் வந்து. இப்ப நம்ம ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப ஆர் அப்படின்றது என்னதுன்னா தெரியாது அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ இப்ப இதை நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எஸ்ஐ வந்து 125 அப்படின்னு பாக்குறோம். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 வருது. சோ அப்ப எஸ்ஐ ஈக்குவல் 125 வந்து. அடுத்து பி என்ன அப்படின்னா வந்து 100 ரூபாய் வந்து. என் அப்படின்றது என்னன்னா 2 ரூபாய். ஆர் தெரியாது, ஆர் அப்படி வச்சுக்கணும். கீழே வந்து 100 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு வந்து. கரெக்டா இப்போ வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு இப்ப போடுறோம். போட்டுட்டு இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிக்கிறீங்க. இப்ப 125 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6 வந்து. அப்ப என்னன்னா 62.5% அப்படின்னு பாக்குறோம் ஈக்குவல் டு 6 அப்படி பாக்குறோம். சாரோட வேல்யூ வந்து. சோ இதான் வந்து ஆன்சர். சோ அப்ப
நம்ம இந்த மெத்தட்லயும் போடலாம், இந்த மெத்தட்லயும் போடலாம். அந்த யூனிட்டரி மெத்தட் அப்படின்னா இது 62.5 வந்து எஸ் கரெக்ட் ஃப்ரெண்ட் வந்து ஹேமந்தனா கரெக்ட். ஸோ அதுவும் போடலாம். ரெண்டுத்துல ஏதாவது மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் சம், இன்னைக்கோட லாஸ்ட் சம் கடைசி கணக்கு பார்ப்போம். ஸோ என்னன்னா ஒரு தொகையின் எளிய வட்டி அசல் தொகையில் 16/25 ஆகும். வந்து வருடத்தின் எண்ணிக்கை ஆண்டுக்கு இடைப்பட்ட விகிதத்திற்கு இங்கிலீஷ்ல பார்ப்போம். வருடத்தின் எண்ணிக்கை வந்து ஆண்டுக்கு இடைப்பட்ட வட்டி விகிதத்திற்கு சமமாக இருந்தாங்க. வட்டின்ற வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு, அப்பதான் நமக்கு கரெக்டா வரும். வட்டி விகிதத்தை கண்டறியும். இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து இப்ப கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ்ல பார்ப்போம். The simple interest on some money is வந்து 16/25% principal. If the number of years is equal to the rate of interest per annum, find the rate of interest அப்படின்னு கேக்குறேன் வந்து. ஸோ அப்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்ல எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா வந்து 16/25 சொல்லிட்டாங்க. இது ஒரு விஷயம். அப்ப எஸ்ஐ அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 16/25 எதுலனா பிரின்சிபல் அமௌண்ட்லன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வருடத்தின் எண்ணிக்கையும் வட்டி விகிதமும் சமமா இருக்குன்றாங்க. அப்ப வருடத்தோட எண்ணிக்கை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 6க்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன கேட்கறோம், வட்டி விகிதம் தான் கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், என்னன்ற இடத்துல நம்ம 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? அப்ப வந்து நமக்கு எஸ்ஐ ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100ன்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்ஐ அப்படின்ற இடத்துல வந்து 16/25 இன்டு பின்னு வச்சுக்கிறோம். பி அப்படியே இருக்கு. n என்ற இடத்துல r போட்டுரும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா n ஈக்குவல் டு 6 சமம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி r அப்படின்றது நமக்கு போட்டாச்சு, டிவைடட் பை 100 போட்டாச்சு. இப்ப பி நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணியாச்சு. இப்ப இந்த பக்கமும் என்னன்னா 25 இருக்கு, இப்ப 16 இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் வேற எடுக்கணும். அதனால வந்து 25 கை வைக்க வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா 5 மடங்கா வந்து இருக்கு. இப்ப நான் இதை என்ன பண்றேன், அப்படியே இந்த பக்கம் எடுத்து எழுதுறேன் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ 16 × 100 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு r ஸ்கொயர்னு வரும் வந்து. இப்ப r ஸ்கொயர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து என்ன இருக்குன்னா 16 × 100ன்னு இருக்கு. அப்ப 4 × 10ன்னு சொல்லி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? 4 × 10 கீழே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 25 அப்படின்றது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் வந்து 5ன்னு வருமா வந்து. அப்ப 5, அப்ப r ஈக்குவல் டு இப்ப நம்ம என்ன பண்ண அடிக்கிறோம், அடிச்சீங்கன்னா வந்து 2 வாட்டி போகும். 2 வாட்டி போச்சுன்னா 8. அப்ப 8 ஈக்குவல் டு 6 வந்து. ஸோ அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 8% அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இப்படிதான் வந்து. இப்ப நம்ம போட்டது எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத மாடல்ஸ் தான் போட்டிருக்கோம் வந்து. எஸ் ஃப்ரெண்ட் 8%. ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்டா கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இதையே திருப்பி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்க. கனகா, ஹேமா, தீனா, கவி, மனோஜ்குமார் சூப்பர் ஃப்ரெண்ட். ஸோ அப்ப என்னன்னா இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் மாடல் திருப்பி இதே போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டன்டா போட முடிஞ்சது அப்படின்னா எக்ஸாம் கேட்கும் போதும் இந்த மாடல் கேட்டாங்கன்னா நீங்க டக்குன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் நம்ம 21 மாடல் போட்டுருக்கோம். மேற்கொண்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் தான் பண்ணணும் ஃப்ரெண்ட். ஸோ மேப்ல இருக்கு, ரொம்ப மினிமம் காஸ்ட் தான் போட்டுருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஓகேங்களா? ஸோ see you on tomorrow. ஸோ நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த டாபிக்லயும் நம்ம டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் வந்து. எப்படி நம்ம யோசிக்கிறது, எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரேம் பண்றது அப்படின்றதான் முக்கியம். இதை போட தான் வரும். நீங்க வீடியோ பார்க்கும்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். உங்க கையால உங்க நோட் புக்ல நீங்க கொஸ்டின் எழுதி கீழே சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். see you on tomorrow. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.